Oh, the food was very nice. I was telling my friend that I'm a little bit half Indian, South Indian, yeah. லேடிஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் சார். சாப்பாடு நல்லா தான். நல்லா இருக்கு. தங்கறதுக்கு நல்லா இருக்கு. எஸ். படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. லேப் எல்லாம் போய் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். லேப் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சரி ரைட். கும்பகோணத்துக்காரங்க போய் சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையில் நான் பேசிட்டு இருக்கேன். 11ல இருந்து இருக்கீங்க. அப்போ ரொம்ப சீனியர் ஃபேக்கல்டி. அப்போ இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். ஓ சாரி, நான் தான் ஒன்று ஹிந்தி, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாதுங்க. ஆனால் அப்போ இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வேலைக்கு போனால் என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் ஆரம்பித்தோம். மக்களே நம்ம இப்போ வந்து லஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நாங்கள் நின்றுருக்கிறது கெஸ்ட் டைனிங் ஹாலுக்கு முன்னாடி நின்றுருக்கிறோம். சாப்பிட போகலான்னு உள்ளே போகும்போது டக்குன்னு உள்ளேருந்து ஒரு ஃபாரினர் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? I'm fine. ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? I'm Samuel Gariba. So what from? Ghana. Ghana. Okay. West Africa. West Africa. Yes. Nice meeting you, sir. Thank you. Thank you. Okay, you are for what purpose you are here? Actually, my friend Mr. Nivas Hi. invited me that there's a program conference going on, so he needed me to be around, so I just came to also contribute a quota to the program. Exactly. So now I happened to just witness his program. Actually, he was addressing about the research and research interest. It was really amazing. Just unfortunately, I just met him. I want to ask one question on behalf of everybody. How was the campus? How do you feel about this campus? In fact, I have seen the campus to be amazing. The infrastructure is well organized and well designed. Okay. I've been to the computer lab and I was amazed to see the kind of equipment that you have. Okay. Really, I was impressed. Even the AI lab, I see that, in fact, Jerapa or whatever is really well vested for technology, especially ICT. Yeah, it's good, sir. Very happy. How about the hospitality? How was the food here? Oh, the food was very nice. I was telling my friend that I'm a little bit half Indian, South Indian, yeah. Anyway, thank you. Nice meeting you too. Thank you. Bye, thank you. So post lunch அப்படி பார்த்தோம். சாப்பாடு உண்மையிலே வேற லெவல் சாப்பாடுங்க. இன்னைக்கு சாப்பிட்றதே உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம் நினைச்சேன் சார். நீங்களாம் பாவம் என்னால் இந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு கண்ணு வச்சுருவீங்க தான் நான் வீடியோ எடுக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டலுடைய வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜென்ஸ் ஹாஸ்டலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நல்லா இருக்குது, எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, நமக்கு பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கூட போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் இயருக்குன்னு தனியாக ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபஸ்ட் இயர் பிளாக் தான். உள்ளே போய் பார்ப்போம் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டோடைய ஃபர்ஸ்ட் இயர் பிளாக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் பிளாக் உள்ளே வந்தோடனே ஒரு கிளாஸ் ரூம் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். ஒரு கிளாஸ் ரூம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி லேர்னிங் அட்மாஸ்பியர் இருக்குங்கிறத நான் கொண்டு வரேன் அந்த மாதிரி. ஓகே, எக்ஸ்கியூஸ் மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். கிளாஸ் போயிட்டுருக்கு, பட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பப்ளிக் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நைஸ் மீட்டிங் மேடம். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் மேடம்? உங்கள் பேர்? Myself Dr. Jayanti, working as a professor, Department of Physics. ஃபிசிக்ஸில்? ஓ ஃபிசிக்ஸ். ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர் அப்போனா ஓகேங்களா? என்ன கிளாஸ் மேடம் அது? லேசர் டயோட்ஸ் எடுத்துட்டு. லேசர் டயோட்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசலாமா? ஓகே ஓகே. ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? சாப்பிட்டீங்களா? அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது சவுண்டு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஏம்மா நீ நல்லா இருக்கியாம்மா? உன் பேர் என்னம்மா? வைஷ்ணவி. வைஷ்ணவி, எங்கேருந்து வரீங்க? கும்பகோணம் சார். கும்பகோணம்மா? எப்படிம்மா கும்பகோணத்துலேருந்து இவ்வளோ தூரம்? சார் காலேஜ் லைக் பண்ணி. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? காலேஜ் நல்லா இருக்கா? ஹாஸ்டலா நீங்கள்? என்ன படிச்சுருக்கிறீங்க? இது லேசர் டயோட்ஸ். லேசர் டயோட்ஸா? எப்படி கிளாஸ்லாம் நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா எடுக்கிறாங்களா டீச்சர்ஸ்? ஹாஸ்டல் தான் இருக்கீங்க. ஃபுட்டு நல்லா இருக்கா? லேடிஸ் ஹாஸ்டல் நான் வந்து பார்க்க முடியல. எனக்கு நான் போனேன், வெளியில் கேட்டில் தான் இருந்தது. ஜென்ஸ் ஹாஸ்டல் நான் பார்த்தேன். லேடிஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா தான் சார். சாப்பாடு நல்லா இருக்குது. தங்கறதுக்கு நல்லா இருக்குது. படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. லேபெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? லேப் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சரி ரைட். கும்பகோணத்துக்காரங்க போய் சொல்ல மாட்டீங்க நம்பிக்கையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உண்மை தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க? தேங்க்யூ சார். நீங்கள் தான் நல்லா கதாநாயகமாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர்ப்பா? சாம்பல். சாம்பல் எங்கேருந்து வரீங்க? சாம்பல் கன்னியாகுமரி. நானும் காலேஜ்லேருந்து பார்க்குறேன். மேக்ஸிமம் நம்ம யாரை பிக் பண்ணாலும் கன்னியாகுமரியிலேருந்து வராங்க. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து அதிகபட்ச ஃபேன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்படிம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த காலேஜ்? ஓகே. கிளாஸ் ரூம்ஸ்லாம் பரவாயில்லையா?
என்ன போயிட்டு இருக்கு கிளாஸ் இப்போ? ஓகே, உங்கள் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகேவா? ஹாய்மா, வாங்க சேர்ந்து வாங்க, 2 பேரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? தரங்கம்பாடி. தரங்கம்பாடியா? சவுத்து, அந்த பழைய பூம்புகார்லாம் சொல்லுவாங்க, அந்த ஊர் தானே அது? ஓகே ஓகே. நல்லா இருக்கா காலேஜ் உங்களுக்கு? பிடிச்சிருக்கு? கிளாஸ் ரூம் எவ்ரிதிங் இஸ் குட். எப்படி சொல்கிறீங்க? Because for past 9 months, 10 months we are here. Okay, okay. So you are from English medium? Yes. Okay, you are comfortable with everything? Yes. So are you staying in the hostel? Yes, sir. Okay, what about you? You are from? கன்னியாகுமரி. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. கன்னியாகுமரிக்கார போய் சொல்ல மாட்டீங்களா? நிஜமாவே பிடிச்சிருக்கா? மேடம் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? Since 2011 இருந்து இருக்கேன் சார். 11லேருந்து இருக்கீங்க, அப்போ ரொம்ப சீனியர் ஃபேக்கல்ட்டி. அப்போ இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எத்தனை வருஷம்னா 11னா கிட்ட ரைட் ஃப்ரம் த இன்செப்ஷன் சொல்லலாம். அப்போ எல்லாத்துலேயும் உங்களை அப்போ இந்த காலேஜோட க்ரோத் எப்படி மேடம் இருக்குது? நாங்கள் பார்க்கும்போது 150 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது. இப்போ நல்ல க்ரோத்தாக இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க? கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களாப்பா? அப்போ ஒரு நல்லா ஹாப்பியாக சொல்லி ஒரு ஹாய் போட்டுடலாமா? हाय है ना, कैसे है ना? सब ठीक है। सब ठीक है ना? हाँ। ओके, आपका किधर से आएगा? नेपाल आएगा? नेपाल नेपाल नेपाल. ஓகே அண்ணா, உங்களுக்கு தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். ஓ சாரி, நான் தான் உள்ளார ஹிந்தி, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாதுங்க. அவருக்கு ஹிந்தி தெரியும். தமிழ் சூப்பராக பேசலாம்னு சொல்கிறாங்க, தமிழில் பேசலாம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமாக இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கும். ஓகேண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? கமல் தாப்பா. கமல் தாப்பா. ஆமாம். ஓகே, எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 13 இயர்ஸ். 13 வருஷமாண்ணா? அப்போ காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து? ஆமாம். பாருங்களேன், காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இருக்கிறாங்க. இந்த காலேஜ் பிடிச்சிருக்கண்ணா உங்களுக்கு? பிடிச்சிருக்குது. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. என்னென்னலாம் எங்கள் காலேஜில் ரொம்ப பிடிச்ச இடம் உங்களுக்கு? நம்மளுக்கு எல்லாத்தையும் செட்டப் எல்லாம் கரெக்டாக இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கு? ஹாஸ்டல் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஸ்டூடெண்ட் எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே. உங்கள் கிளாஸ் ஸ்டாஃப் டீச்சர் எல்லாம் ஓகே. எல்லாருமே ஓகே. எல்லா காலேஜ் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஐயா. ஹாய் சார். நம்ம இப்போ வந்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய பிரின்சிபல் கேபினுக்கு தான் வந்தோம். நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிரின்சிபல் ஆஃபீஸ். ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூஏசி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் ஒன்று வந்து வச்சுருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதான் வந்து பிரின்சிபல் ரூமு. பிரின்சிபல் சார் மீட்டிங்கில் இருக்கார் போல இருக்குது, நம்ம பார்க்கலாம். மக்களை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜேஐடி, அதாவது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய டீனுக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்துருக்கோம். டாக்டர் மதுசூதனன் சார். சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் இன்றைக்கி நம்ம ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து கார்ப்பரேட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. சார் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவாக வந்து எங்களுக்கு கிளாஸ் ரூம் டீச்சிங்லேருந்து சரி, இல்லை வந்து நாங்கள் டெய்லியுமே தினம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவாக வந்து எங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்குது. நிறைய ஸ்கில் செட் டெவலப் பண்ணுற பற்றி வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன காரணம், எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் டீன் சார் வந்து இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம டீன் சார்ட்டை நம்ம பார்த்து பேசணும். ஸோ என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க, இவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணுங்கிறதுக்காக தான் நான் டீன் சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இப்போ டீன் சார் நமக்காக ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன், அவங்க வந்து நமக்காக ஆன்சர் பண்ண போகிறாங்க. சார், உங்கள் பிஸி ஷெட்யூலில் எனக்கு டைம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாக்டர் மதுசூதனன், நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட் யூ. வெல்கம் டு ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்ததில். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். சொல்லுங்கள் சார். நான் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். நான் ஆக்சுவலாக சொல்லும்போது, சார் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக தினம் யாராவது இண்டஸ்ட்ரியில் வந்துகிட்டே இருக்காங்க சார், ஒரு கார்ப்பரேட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கானாலேருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் வந்தாங்க, பெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மிஸ்டர் கூப்பர் அப்படிங்கிற டெலிகேட் வந்தாங்க. ரொம்ப ஆக்டிவாக நான் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது விட்னஸ் பண்ணேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்கும்போது அவங்களும் இதை தான் சொன்னாங்க. ஆஸ் அ கார்ப்பரேட் ஹெட், இப்போ ரிலேஷன்ஸ் ஹெட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம உங்கள் பர்டிகுலர், நம்ம இப்போ ஜேஐடியில் வந்து ஒரு பையன் படிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எக்ஸ்ட்ராடினரி என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்குது? சரி சார், ரொம்ப நன்றி சார் இந்த கொஷனுக்கு. ஆக்சுவலாக சார், நம்ம ஃபோக்கஸ் வந்து எனி ஸ்டூடெண்ட் ஹூ ஜாயின்ட் ஜேஐடி, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் நிறுவனத்தில் எந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சென்ட்ரிக்காக அந்த ஒரு மாணவனை உருவாக்கணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். இண்டஸ்ட்ரி சென்ட்ரிக்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன தான் படித்தாலும் நாளைக்கு வேலைக்குன்றது போய் தான் ஆகணும். ஸோ அது நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே யூஷுவல் அகடமிக்ஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ்,
அதெல்லாம் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே அலாங் வித் ரெகுலர் சிலபஸ் நாங்கள் ஒரு கேரியர் டெவலப்மெண்ட் செல்லேருந்து ஒரு சிலபஸ் வச்சுருக்கோம். அலாங் வித் ரெகுலர் கரிக்குலம் இந்த சிடிசி செல்லுக்குனான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சிலபஸ் கூட இந்த செல் இதுவும் படிப்பான். இந்த யூஷுவல் 7 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட்ஸோட இவங்க வந்து இந்த ஆப்டிடியூட், உங்களுக்கு வந்து அந்த வெர்பல் ரீசனிங் இதெல்லாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். டெக்னிக்கலில் ஒரு லாங்குவேஜ் படிப்பான். செகண்ட் செமஸ்டரில் இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து பைத்தான் படித்தாங்கன்னா செகண்ட் செமஸ்டர் ஜாவா, தேர்ட் செமஸ்டர் அட்வான்ஸ் ஜாவா, இந்த மாதிரி ரெகுலர் கோர்ஸில் ஃபோர்த் செமஸ்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாவா. இதை மாதிரி அலாங் வித் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஆட் ஆன் சப்ஜெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவெண்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு குறிப்பறிஞ்சு நம்ம வந்து நம்ம இன்புட் அந்த சிலபஸ் நம்ம அட்டானமஸ்ன்றதுனால we can incorporate the syllabus as per the industry needs and நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம கொண்டு வந்ததுனால பையனுக்கு வந்து நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்கக்கிட்ட இருந்து டே டு டே பேசிஸில் நாங்கள் இன்புட்ஸ் வாங்குறோம். நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறத விட இண்டஸ்ட்ரி பர்சன்ஸே இன்லைன் வந்து இங்கே வந்து பேசினாங்கன்னா சொன்னாங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓஹோ இண்டஸ்ட்ரியில் இதான் தேவை இருக்குது, நாம் நம்மளை இதுக்கு தயார்படுத்திக்கணும் தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மனநிலை வரும். மோர் தேன் அகடமிஷியன்ஸ் பேசுறதை விட இண்டஸ்ட்ரி பர்சனாலிட்டிஸ் டெலிகேட்ஸ் இங்கே வந்து பேசினாங்கன்னா பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் கிடைக்கும், இன்னும் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். அவன் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி நாளைக்கு வேலைக்கு போகிறவன் இண்டஸ்ட்ரியை நோக்கி அவனை தயார்படுத்திப்பான், அவனை ஸ்கில்லப் பண்ணிப்பான், அதுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் படிப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டரில் வர பார்த்து ஆன் டே டு டே அப்டேட் பேசிஸில் இன்ஃபர்மேஷன் பேஸில் அவன் அப்கிரேட் ஆகிட்டே வருவான். இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இது பண்ணுறாங்க அப்படின்னா அது இதுதான்றதான் இவங்க வந்து சொல்லிடுறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். கூகுள் இன்னைக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் கூகுள், அஃப்கோர்ஸ் கூகுள் சார்ஜிபிடி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. அவன் அதுக்கு ரெலவெண்ட்டாக தன்னை தயார்படுத்திப்பான். அது ரிலேட்டடாக ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கான்னு தேடுவான். அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லை என்ன தேவைன்றதை நோக்கி அவன் வந்து இது மாதிரி ஆராய்ச்சி செய்வான், ரிசர்ச் பண்ணுவான். இன்றைக்கி நடக்கிற அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி நிறையா கருத்தரங்களை கலந்துப்பான். ஸோ நாலேஜ் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் நாலேஜ் வந்து உள்ள பம்பின் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஒரு நல்ல குவாலிட்டி இண்டஸ்ட்ரி சென்டிங் இன்ஜினியராக உருவாகிறான். ஸோ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அவன் தன்னை தகுதிப்படுத்திட்டு வர பார்த்து எனி இண்டஸ்ட்ரி ஹூ கம்ஸ் இன் இமீடியட்டாக அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டிலே யங்கஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஹூ பிகம்ஸ் த அட்டானமஸ். 11 இயர்ஸில் நாங்கள் அட்டானமஸ் வாங்கியிருக்கோம். 2011 வந்து வி ஹவ் ஸ்டார்டட் அவர் காலேஜ் இன்செப்ஷன், அப்போ தான் தொடங்குறோம். 2023 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்பேனில் 11.5 இயர்ஸ் ஆஃப் ஸ்பேனில் அட்டானமஸ் வாங்கின ஒரு யங்கஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நீங்க எங்க வேணாலும் நீங்க காசு இல்ல, நான் வந்து அக்ராஸ் நான் எல்லா பக்கம் போறதுனால எனக்கு அதை கண்டிப்பா கிராஸ் பண்ண. யங்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா வர்றது வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். நம்ம வந்து வி ஆர் இந்த 5 சிப்காட் இண்டஸ்ட்ரி. அதான் சார் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலாக. சாரி டு இன்டரப்ட். இப்போ நம்ம சொன்னீங்க நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு வர்றதுனால வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் அண்ட் தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக சீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதை தாண்டி நான் இங்கே உள்ளே வரும்போதே பார்த்தேன், நான் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் நிறைய விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேன். நிறைய ஆட்டோமேட்டிவ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் சுற்றி உங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த இண்டஸ்ட்ரியல் தாட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பக்கத்தில் வச்சிருக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க? அதுதான் சார் நான் முதல்ல சொன்னபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரி தான். நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வாட் எவர் வி ஆர் ஃப்ரேம்ட் இன் தி சிலபஸ் இஸ் ரெலவென்ட் இன் லைன் வித் தி டிஸ்கஷன் வித் தி இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி கலெக்டிவாக இன்புட் ஆகணும், 2 அகடமிஷியன்ஸ் இருப்பாங்க, 2 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, 2 வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மகிட்ட இருந்து படிச்சுட்டு போய் வெளி நிறுவனங்களில் பெரிய பணியிடத்தில் இருக்கு, நல்ல சேலரி நல்ல பார்த்தேன். நான் அது அலுமினி செல்ல விட்னஸ் பண்ணேன். ஆமாம், கனடா நெதர்லாண்ட்ஸ் அது மாதிரிலாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் போட்டு வைப்போம். ஸோ அவங்களும் அந்த சிலபஸ் கமிட்டியில் வந்து ஒரு மெம்பராக அவங்களுடைய ரோலை கொடுப்பாங்க. இது எங்களுக்கு தேவைங்க, இதுதான் எங்கள் இண்டஸ்ட்ரியில் கேட்குறாங்க, இதை வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், இதை அவங்க படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்புட்ஸ் அவங்க பம்ப் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் அவங்க பம்பின் பண்ணுறாங்க, அகடமிஷியன்ஸ் பம்பின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரோக்ராம் பிளான் ஸ்ட்ரக்சர் வந்து பையன் கிடைக்குது. இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டாகவே அவனுக்கு பையன் கிடைச்சிருது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கல்லூரி சிச்சுவேட்டட் இன் பிட்வீன் 5 சிப்காட்ஸ். 5 சிப்காட் இருக்குது இந்த ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி. வல்லம்படகல் சிப்காட், ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் 1, இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் 2,
அடுத்து இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், மொத்தம் 5 சிப்காட் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 700 நிறுவனங்கள், ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த பெல்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சால்காம், ஃபாக்ஸ்கான், செயின்கோபேன், ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ், டெய்ம்லர், ஹியூண்டாய், எல்லா ஜெயின்ஸும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ வி ஹவ் காட் குட் டை அப் வித் தம். ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெகுலர் பேசிஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இன்டர்ன்ஷிப் போகிறாங்க. இப்போ கூட வெரி ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 days பிஃபோர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கான் ஃபார் இன்டர்ன்ஷிப். ஒரு தட் இஸ் சூப்பர். உண்மை செகண்ட் இயர்ல இன்டர்ன் போகிறாங்க. ஆமாம் சார், செகண்ட் இயர்ஸ்லேருந்தே அதான் நான் சொன்னேன், அந்த அட்டானமஸ்ன்ற கான்செப்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுன்றது தான் சார் நம்ம நோக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி ஹஸ் கிவன் அஸ் த அட்டானமஸ். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தன்னாட்சியாக நீங்கள் வந்து செயல்படுங்கன்னு சொல்கிறத நம்ம எப்படி இண்டஸ்ட்ரி சென்ட்ரிக்காக உள்ளே கொண்டு வந்து பசங்களுக்கு நல்ல விஷயங்களை இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவனை எப்படி நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ரெடி பர்சனை உருவாக்குறோன்றது தான் நம்ம குறிக்கோள். ஓகே, அது ரிலேட்டடாக தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பெல்ட்டில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி நிறுவனங்கள் எல்லா டெலிகேட்ஸும் இங்கே ரெகுலர் பேஸில் வருவாங்க. நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆனுவல் ஈவெண்ட்டு, கான்ஃபரன்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப், இம்ப்ளான்ட் ட்ரைனிங் இல்லை பிளேஸ்மெண்ட், எந்த ஜிஇடி ஹையரிங் எதுவாக இருந்தாலுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறனால இங்கே தொடர்பு கொள்வாங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் we are also planning for the working professional, அதாவது அங்கே வேலை படிக்கிறவங்க வந்து இங்கே படிக்கிறவங்க இங்கே படிக்கிறாங்க, அங்கே ஒரு டிப்ளமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஆமாம், அவங்க வந்து அடுத்த லெவல் யூஜி படிக்கணும், பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம கல்லூரியில் வந்து அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கொண்டு வரும். அதுக்கு பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷன். ஆமாங்க சார், இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ஐஏசியில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே மெக்கானிக்கல் இசியில் வாங்குறோம். ஸோ அங்கே வேலை பார்க்கலாம். இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது, எனார்மஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ராங் பாண்டேஜ் we have with the industry. Anyways, as a dean of நீங்கள் வந்து கார்ப்பரேட் ரிலேஷன்ஸ்னால நானும் இது வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பாயிண்ட் தான் கேட்கணும். நான் உங்களோட பிளேஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தேன். ஆவரேஜ் சேலரி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakh அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் சேலரி, அண்ட் 3.5 அப்படிங்கிறது சேலரியை நான் பார்த்தேன். இப்போது நெக்ஸ்ட் லெவல் இந்த சேலரியை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறோம் சார்? அதான் சார், நான் வந்து முதலே சொன்னபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரி யங்கஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஹூ ஹவ் பிகம் அட்டானமஸ். ஸோ வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ரெலவெண்ட்டாகவே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இவ்வளோ 10 years ஒர்க் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை மோல்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் டைம் லைன், இந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் நடத்திடணும், அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கைட்லைன்ஸ் சொல்கிறாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்பயும் அப்படி தான். பட் இந்த அட்டானமின்னு வரும்போது எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குது. நீங்கள் இந்த சிலபஸ் வந்து இண்டஸ்ட்ரி தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு சப்ஜெக்டை வந்து யூ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட் பை இன்டர்ன்ஷிப். இந்த சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம், இதில் நான் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன், அதுக்கு பதில் ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் போக சொல்லுங்கள், 3 மாதம் இன்டர்ன்ஷிப் போக சொல்லுங்கள், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரிலாம் பண்ணனா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ பையன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மாறிடுறான், அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாறிடுறான். ஸோ இது வந்து வில் பி அ பெஸ்ட் கிரெடிபிலிட்டி சார். ஐ வில் என்ஷூர் தட் இந்த வரக்கூடிய நாட்களில் ஒரு சிறந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேன் பவரை நம்ம நிறுவனம் கொடுக்கறதுனால ஆஸ் த டே கோஸ் எங்களுக்கு பையனுடைய சிடிசி, ஆனுவல் சிடிசி, அந்த சேலரி பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக உயருன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் நம்மிடம் கிடையாது. சூப்பர் சார், சூப்பர். நல்லா ஒரு இதுதான் சார் ஆக்சுவலாக மக்களை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதுதான் வந்து சார் வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஒர்க் பண்ணுறதுனால, இவ்வளோ ஒரு புது விஷயங்களை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கான அந்த சேலரி சிடிசின்னு சொல்கிறது உங்களோட சேலரி அதிகமாகிறது அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். இப்போ நான் வந்து காலேஜ் விசிட் பண்ணி பார்த்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கும்போது ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தேன், சூப்பராக அந்த டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சாப்பிட்டீங்களா தான் ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்குறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழி வந்து எங்கள் சேர்மன் ஜேபிஆர் சார் வழி வந்து நாங்களும் அப்படி எல்லாருமே அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஸ்டாஃப் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போதுங்க சார், இங்கே வந்து நம்ம இப்போ வந்து சீனியர் ஃபேக்கல்ட்டிஸுமே என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ எவ்வளோ வந்து பிஹெச்டி ஓரியன்ட் என்ன ரிசர்ச் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரி இருக்காங்க, ரிசர்ச்சுக்கு நம்ம என்ன மாதிரி த்ரஸ்ட் கொடுக்குறோம்? அதான் சார், இப்போ பிஹெச்டின்னு பொறுத்த வரைக்கும் nowadays in any engineering institution every faculty are motivated or provide the opportunity to undergo the PhD. இங்கே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் every faculty in the department are PhD. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 80% of the faculties are PhD. ரெஸ்ட் 20% வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, சினாப்சிஸ் முடிச்சிருப்பாங்க. யங்ஸ்டராக இருந்தாலும் கமான் இப்போயே மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஈவன் 3-4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணிடுறோம். இங்கே இருந்தாங்கன்னா மஸ்ட் பிஹெச்டின்றதை என்ஷூர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான ஓடி, ஆன் டியூட்டி பெர்மிஷன்ஸு,
வேறு என்ன சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி யூட்டிலைசேஷன், நம்ம லேபை யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேவையான பப்ளிகேஷன்ஸில் வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட் பேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு டிஏடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் பேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு பப்ளிகேஷன் காஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நிதி ரிலேட்டடாக ஏதாவது உதவி செய்யணும்னாலும் செய்கிறது. வேறு எதுவாக இருந்தாலும் ஒரு தாயெழுத்தோடு நம்ம நிறுவனம் வந்து ஃபேக்கல்ட்டியோடைய வெல்ஃபேரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் வெரி ஹாப்பி. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சுருப்பீங்க. 11 வருஷம் சார், ரைட் ஃப்ரம் இன்செப்ஷன்லேருந்து நான் ஒரு மேடம் பார்த்தேன். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்கே சார் இருக்கேன், நாங்கள் வந்து பூமி பூஜை போட்டதுலேருந்து எங்கே தான் இருக்கோம் சொன்னாங்க. ஸோ அதான் அது வந்து ஆக்சுவலாக அந்த பாண்டிங் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த பாண்டிங்கிறதுனால தான் அப்படி இருக்க முடியும். நம்ம வந்து அவங்கள கேர் பண்ணிக்க பார்த்து அவங்க வந்து இன்டர்ன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அந்த பாண்டிங்காக இருக்கிறாங்க. எப்படி அவங்க வீட்டில் வந்து ஒரு குவாலிட்டியை ஒரு 12 to 14 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10 to 12 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுனால we take care of them, they take care of the institute. சூப்பர் சார், அது நல்லா இருக்குது. அந்த லாஸ்ட்டாக அடித்த பஞ்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனிவே அந்த ஹோல் என்னை பொறுத்த வரைக்கும் என் கேம்பஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்கள் வந்து இந்த கேம்பஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனலாக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்டு நோட்டை ஒரு எண்ட் நோட்டை வைங்க, நம்ம ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அதுதான் நான் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணணும், நமக்கு மார்க் வந்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில் இருக்காதிங்க. எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அந்த லாஜிக்கை தெரிஞ்சுக்க முற்படுங்க. ஏன்னா ஒரு அடிப்படையான விஷயங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதில் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி மேலும் மேலும் நீங்கள் வந்து வளர்ந்து கொண்டு போயிடலான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த எது படித்தாலும் புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, நிறையா விஷயங்கள் அது ரிலேட்டட் கேதர் பண்ணுங்கள். அதை வச்சு உங்கள் நாலேஜ் எப்படி அப்கிரேட் பண்ணலான்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரீஸே நமக்கு ஆஸ் யூஷுவல் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வி ஹவ் காட் குட் எனார்மஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வெல் ரெப்யூட்டட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிசர்ச் செல் இருக்குது, லேபரட்டரிஸ் இருக்குது, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்களே லெவலப் பண்ணி நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணுங்கள். கோடிங் நாலேஜை டெவலப் பண்ணுங்கள். லீட் கோடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அடுத்தது வந்து ஹேக்கர் ரேங்க் இருக்கு, ஹேக்கர் எர்த் இருக்கு. இதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க எவ்வளோ தகுதிப்படுத்திக்கிறீங்களோ, உங்களை செம்மைப்படுத்திக்கிறீங்களோ, உங்களை ஸ்கில் அப் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க இண்டஸ்ட்ரியை தேடி போக வேண்டாம், இண்டஸ்ட்ரி உங்களை தேடி வரும். லிங்க்டின்ற ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் இருக்கு, அதுல உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் என்ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜாப் சர்ச் இந்த மாதிரி வந்து காம்படிஷன்ஸ் ரிலேட்டடாக போடுற ஹைரிங், அந்த இன்டர்ன்ஷிப் அலர்ட்டு, ஹைரிங் அலர்ட், இதிலெல்லாம் கலந்துக்கங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேடலை அதிகரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வளருவீங்கன்றதில் வந்து எந்த சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஜெயிப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கணேஷ் சார் இருக்காரு, சுரேஷ் சார் இருக்காரு. ஸோ சுரேஷ் சார் முன்னிலையில் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் சிறப்பாக கடினமாக உழைச்சி நல்ல மென்மேலும் வளரணும், வாழ வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுக்கிறேன். பெற்றோர்களை நல்லா பார்த்துக்குங்க. என்றைக்காக இருந்தாலும் வந்து பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய கனவு வாழ்க்கை எல்லாமே நீங்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் தான். என்னுடைய பையன் நல்லா இருக்கணும், என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் போதும், எனக்கு எதுவும் வேண்டாம்னு நினைக்கிற ஒரே ஜீவன் தாய் தந்தையர். எந்த லெவலுக்கு போனாலும், எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் பெற்றோர்களை கைவிடாதீங்க. நான் எல்லா இடத்துலையும் இதை சொல்லுவேன், பெற்றோர்களை பார்த்துங்கன்னு சொல்லுவேன். இங்கேயும் அதையே சொல்லி என்னுடைய சின்ன ஒரு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலாக சார் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஃபைனல் தாட் உங்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான வெற்றிங்கிறது இருக்குது. அதை தாண்டி பெற்றோர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து அவங்கள வந்து நீங்கள் எந்த காலத்தில் விட்டுக்கூடாதுனாங்க. ஒரு நல்ல தாட் ப்ராசஸ், ப்ரோபோக்கிங். ஸோ இந்த மாதிரியான ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமான்னு தெரியல, இந்த மாதிரியான ஸ்டாஃப் வந்துட்டு இங்கே நம்ம ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப அலைண்டாக போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சப்மிஷனாக பார்க்குறேன். பார்க்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். இவ்வளோ நேரம் தேங்க்ஸ், டைம் கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம இப்போ ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கேம்பஸை காலையிலேருந்து நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே ரொம்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எல்லா பக்கமும் படிச்சுட்டு இந்த பக்கம் தான் வேலைக்கு வருவாங்க. ஏன்னா இது ஒரு சிப்காட் ஏரியா, இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இந்த கேம்பஸை சுற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் அப்போ இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வேலைக்கு போனால் என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா நம்ம
ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு இன்டர்ன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்டர்னை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸலன்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கூட கொலாபரேட் பண்ணி இங்கே ஒரு 6 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் பேஸுக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இப்போ நம்ம MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொன்னாங்க. அதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்ற பாயிண்ட் சொன்னாங்க. சாப்பாடுலாம் ரொம்பவே நல்லா இருக்குது, ஹாஸ்டல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. எங்கே பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ போர்ட் ரூம் ஆகட்டும், இல்லை ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வரும்போது ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. ஸோ அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கெஸ்ட்டு கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவருமே நமக்கு வந்து காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹோல் இந்த காலேஜை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம், அவங்களுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் காலேஜில் வந்து நாங்கள் சேர்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட்டும் ஃபீட்பேக்கும் சரி, ஒரு பேரண்ட்டோட ஃபீட்பேக்கும் சரி, வந்த ஒரு கெஸ்ட்டோட ஃபீட்பேக்கும் சரி, பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்லையும் சரி, ரிசர்ச் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்லையும் சரி, டிசிப்ளின், ஃபுட்டு நானே சாப்பிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டுங்கிறது வந்து நம்ம என்னென்னு தெரியல, அது என்னென்னு தெரியல, நமக்கு வந்து இந்த நம்ம JPR குரூப் அப்படிங்கும் போதே ஃபுட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாயிண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற பாயிண்ட் தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த ஆன் த ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக படிச்சுட்டு போகணும், ஒரு 185 கட் ஆஃப்ல இருந்தால் ஸ்காலர்ஷிப் வேணும், ஒரு ரீசனபிள் ஃபீஸில் நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை சுற்றி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லோரும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் இந்த காலேஜ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீஸில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு சூப்பர்பான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வித் இன்டர்ன்ஷிப்போடவே நீங்கள் போகலாம் அப்படின்னா அதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட முடிவு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இது உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களில் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.